நான் வெப்சைட்டில் கோர்சஸ் பற்றிலாம் பார்க்கும்போது ஏடபிள்யூஎஸ் அதுக்கு ஒரு க்ளவுட் ட்ரைனிங் இருந்துச்சு. அதே போல் ஜிசிபிக்கு தனி க்ளவுட் ட்ரைனிங், அஷூருக்கு தனி க்ளவுட் ட்ரைனிங். ஸோ ஒவ்வொரு க்ளவுட் இதுக்கும் தனித்தனி ட்ரைனிங் அவசியமா சார்? இது எல்லாருக்கும் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ சம்டைம்ஸ் ஒரு பிகினர் காலேஜ் முடிச்சு வரவர் ஒரே ஒரு க்ளவுட் ரிலேட்டடான நாலேஜை லேர்ன் பண்ணிவிட்டு சம்டைம்ஸ் ஒரு வேலைக்குள்ளே போயிட்டாரு அப்படின்னா அது ரிலேட்டடாக மட்டும் ஒர்க் பண்ணலாம். ஆனால் அந்த கம்பெனியோட ரெக்யர்மெண்ட் சம்டைம்ஸ் என்ன இருக்கும், இன்னொரு க்ளவுடை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். வேலைக்குள்ளே போனதுக்கப்புறமா அந்த கம்பெனி வந்து சம்டைம்ஸ் மைக்ரோசாஃப்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, மைக்ரோசாஃப்டோட க்ளவுடை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த நாலேஜ் வேணும். அப்போ என்ன பண்ணலான்னா இன்னொரு க்ளவுடை பற்றியும் லேர்ன் பண்ணலாம். ஆனால் ஒரு பிகினருக்கு மேண்டேட்ரியாக எல்லாமே லேர்ன் பண்ணணும்னு அப்படி அவசியம் இல்லை. தெரிஞ்சால் லேர்னிங்க்கு லிமிட்டே இல்லை, யார் வேணால் எவ்வளோ வேணால் லேர்ன் பண்ணலாம். ஆனால் அதை ஷார்ட் பீரியடில் லேர்ன் பண்ணுறது அவங்களுக்கு சேலஞ்ச். ஸோ அதனால் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு க்ளவுட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிராஜுவலி ரெக்யர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஆனால் மல்டி க்ளவுட் இன்ஜினியர்ஸ்க்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. மல்டி க்ளவுட் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே ஒரு பர்சனுக்கே மல்டிபிள் க்ளவுடை பற்றி நாலேஜ் இருக்கும். ஏடபிள்யூஎஸ் க்ளவுட் மட்டும் இல்லை, அஷூர் க்ளவுட், ஜிசிபி க்ளவுட், இந்த மாதிரி மல்டிபிள் க்ளவுட் பற்றி நாலேஜ் இருந்துச்சுன்னா அந்த இன்ஜினியர்ஸ்க்கு நிறைய டிமாண்ட்